உங்கள் விசுவாசம் எப்படி இருந்தால் மாத்திரையை காட்டிலும் பெரிய தேவன் செய்வார் அப்படின்னு நாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்போ தான் நம்மால், அதனால தான் சில வேளையில் நம்மளை பலவீனத்திலே நடத்துகிறார், சில போராட்டங்களிலே நடத்துகிறார், சில இயலாமைகளிலே நடத்துகிறார். இதெல்லாம் நடத்துறதுக்கு காரணம் நம்மை சிறுமைப்படுத்த அல்ல, நம்மை இன்னும் மேன்மைப்படுத்த. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ எலியா தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார்? தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட மனிதன். இன்றைக்கி ஊழியம் செய்யணும்னா எலியாவை போல் நமக்கு என்ன வேணும்? வைராக்கியம் இருக்கணும். தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம். அவர் எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். இதோ சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அதுதான் தைரியம். மற்ற தைரியம் நான் யாருக்கு முன்னாடி நிற்கணும்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நம்ம எலியா வாங்கணும்னா முதல்ல போய் அவருக்கு முன்னாடி நிற்கணும். அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம். அவரை பார்த்தோன்னே அப்படியே, ஆண்டவரே